முக்கிய செய்தி. டெல்லி கலவர வழக்கில் உமர் காலித்துக்கு பிணையை மறுத்திருக்கிறது உச்சநீதிமன்றம். அண்மை செய்தியை பார்க்கிறோம். 2020 டெல்லி கலவர வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு திகார் சிறையில் இருந்து வருகிறார் உமர் காலித். இந்நிலையில் அவருக்கு பிணை மறுக்கப்பட்டிருக்கிறது. கலவரத்தை தூண்டிவிட்டு ஆட்சி மாற்றம் ஏற்பட முயற்சி செய்ததாக உமர் காலித் மீது வழக்கு தொடரப்பட்டிருந்தது. சிறையில் உள்ள உமர் காலித்துக்கு நியூயார்க் மேயர் மம்தானி அண்மையில் கடிதம் எழுதியிருந்தார். இந்நிலையில் இந்த வழக்கினுடைய தீர்ப்பு வந்திருக்கிறது. அவருக்கு பிணை மறுக்கப்பட்டிருக்கிறது. பிப்ரவரி 2020 டெல்லி கலவரம் தொடர்பான வழக்கில் உமர் காலித் மற்றும் ஷர்ஜீல் இமாம் போன்றோர் சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்புச் சட்டம், அதாவது உபா சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டு திகார் சிறையில் இருந்து வருகிறார். இந்நிலையில் அவருக்கு பிணை மறுக்கப்பட்டிருக்கிறது. கலவரத்தை தூண்டிவிட்டு ஆட்சி மாற்றம் ஏற்பட முயற்சி செய்ததாக அவர் மீது வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. நியூயார்க் மேயர் மம்தானி அண்மையில் அவருக்கு கடிதம் எழுதியிருந்தார். உமர் காலித் மீது நியாயமான விசாரணை நடத்த அமெரிக்க எம்பிக்கள் குழுவும் வலியுறுத்தியது. இந்நிலையில் உமர் காலித்துக்கு பிணையை மறுத்திருக்கிறது உச்சநீதிமன்றம். ஏற்கனவே டெல்லி உயர்நீதிமன்றம் மனுக்களை நிராகரித்திருந்த நிலையில் தற்பொழுது உச்சநீதிமன்றம் பிணை மறுத்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜு. டெல்லி கலவர வழக்கில் கைது செய்யப்பட்ட உமர் காலித்திற்கு பிணை மறுத்திருக்கிறது உச்சநீதிமன்றம். என்னென்ன காரணங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க? குறிப்பாக 5 ஆண்டுகளாக இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள் சிறையில் இருக்கக்கூடிய நிலையில் அவர்களுடைய ஜாமீன் மனுகள் ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் மறுக்கப்பட்ட நிலையில் அதனை எதிர்த்து மேல்முறையீடு வழக்காக உச்சநீதிமன்றத்தில் அவர்கள் தொடர்ந்தார்கள். அதனுடைய வழக்கு விசாரணை நிறைவடைந்து இன்றைய தினம் அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த தீர்ப்பினுடைய முக்கிய அம்சங்களை பார்த்தோம் என்றால் குறிப்பாக 7 பேரில் 5 பேருக்கு மட்டுமே அந்த ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. அதிலும் உமர் காலித் மற்றும் ஷர்ஜீல் இமாம் ஆகியோருக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்க மறுப்பு தெரிவித்திருக்கின்றது. இதற்கு காரணம் அவர்கள் உபா அந்த பிரிவின் கீழ் அவர்களுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது என்பதை சுட்டிக்காட்டி உச்சநீதிமன்றம் அவர்களுக்கு ஜாமீன் வழங்க மறுத்துவிட்டது. மட்டுமல்லாமல் விசாரணை நீதிமன்ற வழக்கு விசாரணை தாமதத்தை காரணத்தை சுட்டிக்காட்டியும் ஜாமீன் கோர முடியாது என நீதிபதிகள் தங்களுடைய அந்த தீர்ப்பில் தெரிவித்திருக்கின்றார்கள். மற்றும் அதேபோல ஜாமீன் கோரி அந்த காரணங்களை ஏற்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்ததோடு தீவிரவாத நடவடிக்கைகளுடன் தொடர்பு உள்ளதா கருதப்படுவதால் ஒவ்வொருவரினுடைய அந்த மனுக்களும் வந்து தனித்தனியாக ஆய்வு செய்யப்பட வேண்டும், விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் நீதிபதிகள் முன்வைத்திருக்கின்றார்கள். எனவே அனைத்து மனுதாரர்களையும் ஒன்றாக கருத முடியாது எனவும் தற்போதைய நிலையில் ஜாமீன் வழங்கப்பட முடியாது என உச்சநீதிமன்றம் இவ்வாறாக தன்னுடைய அந்த ஜாமீன் மறுப்புக்கான அந்த உத்தரவுக்கான காரணத்தையும் அவர்களுடைய கருத்தையை வந்துட்டு பதிவு செய்திருக்கின்றார்கள். எனவே உமர் காலித் மற்றும் ஷர்ஜீல் இமாம் ஆகியோர் வழக்குகளை தனியாக விசாரிக்க இருப்பதாகவும் நீதிபதிகள் தற்போது தன்னுடைய அந்த தீர்ப்பில் தெரிவித்திருக்கின்றார்கள். அதே போல 1 வருடத்திற்கு பிறகு மீண்டும் மனுக்கள் தாக்கல் செய்யலாம் எனவும் உச்சநீதிமன்றம் தற்போது அவர்களுக்கு அந்த அனுமதியை வந்து வழங்கியிருக்கின்றார்கள். கார்த்திகா, தொடர்ந்து தற்பொழுது உமர் காலித் தரப்பிலிருந்தும் ஷர்ஜீல் இமாம் தரப்பிலிருந்தும் என்ன நடவடிக்கைகள் எடுக்க போறாங்க? அடுத்த கட்ட நகர்வு என்ன ராஜு? கட்டாயமாக அதாவது இந்த வழக்கினுடைய பின்னணியில் இந்த வழக்கு விசாரணையின் போது கூட அவர்களுடைய அந்த மனுக்கள் விசாரணையின் போது அவர்கள் தரப்பு வாதங்கள் வந்து முன்வைத்திருந்தார்கள். குறிப்பாக இந்த எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் தங்கள் மீது எதிராக இந்த வழக்குகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும், குறிப்பாக அந்த கலவரம் நடந்த பொழுது டெல்லியில் அவர்கள் இல்லை எனவும் அவர்கள் வெளி ஊரில் இருந்ததாக நீதிமன்றத்தில் வந்து அந்த வாதத்தின் போது முன்வைத்திருந்தார்கள். அதே போல பொய்யான குற்றச்சாட்டுகள் ஜோடிக்கப்பட்டிருப்பதாக அவர்கள் தரப்பு வாதத்தில் வந்து முன்வைத்திருந்தார்கள். அதே போல அவர்களுக்கு எதிராக காவல்துறை சார்பாகவும் பல்வேறு ஆதாரங்களுடன் இந்த வாதங்களை வந்து முன்வைத்திருந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த கலவரத்தை தூண்டும் வகையில் அவர்களுடைய அந்த சாட்டுகள் அதே போல அவர்களுடைய வலைத்தள பதிவுகள் இருந்ததாகவும், எனவே இதற்கான ஆதாரத்தை நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பதாகவும், எனவே நீதிமன்றம் அவர்களுக்கு ஜாமீனை வழங்கக்கூடாது என காவல்துறை தரப்பிலும் வந்துட்டு அந்த ஆதாரங்கள் வந்துட்டு சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. அதே போல தீவிரமாக இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த ஆட்சி மாற்றத்தை கருத்தில் கொண்டு அதனை நோக்கமாக கொண்டுதான் அவர்கள் அந்த சமயத்தில் அந்த
அவர்களுடைய அந்த மனுக்கள் அவர்கள் அதே போல அவர்களுடைய அந்த பல்வேறு விஷயங்களை வந்துட்டு வலியுறுத்தி தான் அந்த போராட்டத்தை தூண்டும் வகையில் அவர்களுடைய நடவடிக்கைகள் இருந்ததாக டெல்லி காவல்துறை இந்த வழக்கு விசாரணையின் போது அவர் பல்வேறு அந்த முக்கிய வாதங்களை முன்வைத்திருந்தார்கள். எனவே இருதரப்பு வாதங்களையும் வந்துட்டு நீதிபதிகள் பதிவு செய்திருக்கக்கூடிய நிலையில அதன் அடிப்படையில் அவர்களுடைய ஒவ்வொரு மனுக்களையும் தனியாக விசாரிக்க வேண்டும். அதே போல குறிப்பாக இவர்களுடைய உமர் காலித் மற்றும் தற்போது ஜாமீன் மறுக்கப்பட்டிருக்கக்கூடிய இவர்களுடைய சம்பந்தப்பட்ட இரு மனுக்களை வந்துட்டு தனியாக ஆராய வேண்டும். மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கு ஜாமீன் வழங்கப்பட்ட மனுக்களையும் வந்துட்டு எதன் அடிப்படையில் அவர்களுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது என்பது தீர்ப்பினுடைய முழு விவரம் வெளியாகும் பொழுது அதில் நீதிபதிகள் குறிப்பிடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. கார்த்திகா, டெல்லியில் 2020 குடியுரிமை சட்டத்திற்கு எதிராக போராட்டம் நடத்திய நிலையில் அதில் 50 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் அது தொடர்பாக உமர் காலித் மற்றும் ஷர்ஜுல் இமாம் ஆகியோர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களுக்கு பிணை மறுக்கப்பட்டிருக்கிறது. மீதம் இருக்கும் 5 பேருக்கு பிணை வழங்கியிருக்கிறது உச்சநீதிமன்றம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜா.